எவ்வளோ நேரம் எங்க கெட்டு போன கேக்கை கொடுக்குறியா? பிள்ளைகளுக்கு கொடுத்து வாமிட் எடுத்து நான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் இவ்வளோ தண்டமாக பணம் கட்டணுமாங்க? நாங்கள் ஓசியில கேக் வாங்குறோம், காசு கொடுத்தானங்க கேக் வாங்குறோம். காரைக்குடியில் கெட்டுப்போன கேக் விற்பனை செய்த புகாரில் விளக்கம் கேட்டு பெஸ்ட் மம்மி பேக்கரிக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். வேலங்குடியைச் சேர்ந்த பூமிநாதன் என்பவர் பேக்கரியிலிருந்து வீட்டிற்கு வாங்கிச் சென்ற கேக்கை சாப்பிட்டு அவரது மகனுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் பேக்கரியில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்பு அலுவலர் அபிநயா கெட்டுப்போன கேக்குகளை பறிமுதல் செய்தார். நீ தானப்பா கெட்டு போன கேக் கொடுத்தா? கொடுக்கலாமா கெட்டு போன கேக்கா? யார் உள்ள போவா? ஏன் அப்புறம் ஏன் கெட்டு போன கேக் ஏன் கொடுத்தா? ஒரு நாள் சாப்பிட முடிஞ்சா அந்த கேக்கா? ஏன் நீ ஏன் சாப்பிட மாட்டேன்ட்ட? நீ ஏன் அந்த கேக்கை சாப்பிடல? கெட்டு போச்சு ஒத்துக்கிறிய? நீங்களே நீங்க சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க சவுண்டா. வணக்கம், என் பேர் பூமிநாதன். நான் கோட்டூர் பேராட்சி வேலங்குடி கிராமத்திலேருந்து வரேன். நான் காலைல ஒரு 12:30 மணிக்கு பெஸ்ட் மம்மி பேக்கரியில் வந்து கேக்கும் பப்ஸும் வாங்கியிருந்தேன். குழந்தைங்களுக்கு வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போது 4 கேக்கும் கெட்டு போச்சு. ரோஸ் மில்க் கேக் வாங்கியிருந்தேன் நான். என் பிள்ளை சாப்பிட்டு அதை வாமிட்டிங் பண்ணிட்டான். என்னென்னு பார்த்தா கெட்டுப்போன கேக்கை கொடுத்துருந்தாங்க அவங்க. அதை எடுத்துகிட்டு கடையில் போய் என்ன சார் கெட்டுப்போன கேக்கை கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கும்போது மேனேஜரும் அங்கே இருந்த சூப்பர்வைசரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கேக்கு கெட்டு போச்சுங்கிற ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு ரீஜனல் மேனேஜர் ஒருத்தர் வந்தவர் அதெல்லாம் கேட்கலாம் கெட்டு போகல, நாங்களாம் அதை வந்து நாங்கள் உறுதி செய்யணும் அப்படின்னாரு. உடனே நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தேன். அதை கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அந்த அதிகாரி அம்மா வந்தாங்க. வந்து அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்ரு ஒன்று அதோட காப்பி ஒன்று எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து தரும் மாதிரி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.